ஷில்பா, நீ என்ன சொன்ன? சமையல்னா என்னன்னு கேக்குற? இது மட்டும் எங்க அம்மா காதுல விழுந்திருந்தது, அவ்வளவுதான். என்ன ஆயிருக்கும் தெரியுமா இன்னைக்கு? சும்மா விளையாடாத ஷில்பா. சமைக்கிறதுனா என்னன்னு கூட உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுங்க. உங்க வீட்டுல உங்க அம்மா அண்ணிங்க எல்லாம் சமைக்கிறாங்கல்ல, நீ பார்த்ததே இல்லையா? பார்த்திருக்கேன், ஆனா ஒரு நாள் கூட அடுப்பங்கர பக்கமே சமைச்சதே கிடையாது. என்னது, சமைச்சதே கிடையாதா? உங்க வீட்டுல நீ ரொம்ப சூப்பரா சமைப்பேன்னு சொன்னாங்க. நீ என்னடா இப்படி சொல்ற? என்ன ஷில்பா இதெல்லாம்? ஏங்க, நான் எங்க வீட்டுக்கு அடுப்பங்கரைக்கு போறதே சோறு போட்டு திங்கிறதுக்கு மட்டும்தான். ஒரு நாள் கூட ஒரு சுடுதண்ணி வச்சு கூட குடிச்சதே கிடையாது. இது எங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனா நான் எப்படி சூப்பரா சமைப்பேன்னு சொன்னாவேன்னு தெரியல. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு உங்க அம்மா தான் சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லா வேலையும் நல்லா செய்வா, நல்லா சமைப்பான்னு. உங்க அண்ணிங்களும் சேர்ந்து அப்படிதான் சொன்னாங்க. நீ என்னடானா சமையல்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்ற? கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு வர பொண்ணு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இது கூட உனக்கு தெரியாது? ஏங்க, நான் எங்க வீட்ல இருக்க மாதிரி இருக்கலாம்னு நினைச்சுதான் உங்களை கல்யாணம் முடிச்சிட்டே வந்தேன். எங்க வீட்ல எங்க அண்ணியலும் எங்க அம்மையும் தான் சமைப்பா. அங்க எதுவும் நல்லா இல்லைன்னா நான் எங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருவேன். அங்க எங்க மைனி நல்லா சூப்பரா குழம்பு வச்சு வச்சிருப்பாவ. வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு வருவேன். அந்த மாதிரிதான் இங்க இருக்கலாம்னு நினைச்சு வந்தீங்க. இங்க எப்படி இருக்க முடியும், உனக்கு தெரியாதா? கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா மருமக தான் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு. நான் உங்க வீட்டுல வேலைக்காரவிய வச்சிருப்பியேன்னு நினைச்சேன். நீயே நினைச்சுக்கிட்டியா? இல்லங்க, வச்சிருக்கியேன்னு சொன்னாவ. யார் சொன்னாத மாதிரி? எங்க அண்ணியே தான் சொன்னாவ, உங்க வீட்டுல வேலைக்காரவிய இருக்காவன்னு. அதனாலதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிடவே நான் சம்மதிச்சேன். எங்க வீட்டுல எல்லாம் அந்த மாதிரி எந்த வேலைக்காரங்களும் இல்ல. இது வரைக்கும் இந்த வீட்டை எங்க அம்மா தான் பாத்துக்கிட்டாங்க. இப்போ மருமகன் நீ வந்துட்ட, நீ தான் நீ பாத்துக்கிடணும். ஆனா நான் கேள்விப்பட்டேன் உங்க வீட்டுல வேலைக்காரவிய இருக்காவன்னு. இல்லன்னு சொல்றேன்ல, ஒரு வேலைக்காரங்க கூட எங்க வீட்டுல கிடையாது. வேலைக்காரங்க எங்க தோட்டத்துல வேணா இருக்காங்க, மத்தபடி எதுக்குமே நாங்க வேலைக்காரங்க வைக்கல. ஏன் ஒரு டிரைவர் கூட வச்சிரல. கார் எடுக்கணும்னா நாங்க தான் எடுத்து ஓட்டுவோம். ஐயோ, அப்ப சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? நீ தான் சமைக்கணும் ஷில்பா. எங்க அம்மா எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீட்டுல இனி நீ தான் நல்ல பொறுப்பான மருமகளா நடந்துக்கணும். எல்லாருக்கும் என்னென்ன தேவைன்னு பார்த்து செஞ்சு கொடுக்கணும். முக்கியமா நீ தான் சமைக்கணும். எனக்கு தெரியாதுங்க, நான் சமைச்சதே கிடையாது. உங்க அம்மா தான் இத்தனை வருஷம் செஞ்சாவல்ல, அவியலையே செய்ய சொல்லுங்க. எனக்கு கரெக்டா நேரத்துக்கு பசி வந்துடும். நேரத்துக்கு சாப்பிடணுங்க. நேரத்துக்கு சாப்பிடணும்னா நீ தான் இந்த வீட்டுல இனி சமைக்கணும். காலையில சாப்பாடு வேணா நான் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். எங்க அம்மாவை இந்த ஒரு வேலைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனா மதியத்துல இருந்து நீ தான் சமைக்கணும். மதியத்துல இருந்தா என்னால முடியாது. சமையல் ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை ஷில்பா, அது ரொம்ப ஈஸி தான். அப்படின்னு நீங்களே செஞ்சிடுறீங்களா? நானா? நான் எப்படி செய்ய முடியும், எனக்கு பழக்கமே இல்லை. அதே மாதிரிதான் எனக்கும் பழக்கமே இல்லை. நானும் செஞ்சுக்கிட மாட்டேன். ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை, யூடியூப்பை பார்த்தா ஈஸியா சமைச்சிடலாம். அதுல எல்லா ரெசிபியுமே இருக்கும். நானும் பார்த்திருக்கேன், ஆனா திங்க மட்டும் தான் பிடிக்கும், சமைக்கலாம் பிடிக்காது. அப்படிலாம் இனி சொல்லக்கூடாது. இன்னைக்கு மதியத்துல இருந்து நீ தான் இந்த வீட்டுல சமைக்கணும். ஏங்க, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்களா? காலையிலக்கு மதியத்துக்கு ராத்திரிக்குன்னு 3 வேளையும் ஹோட்டல்ல இருந்து வாங்கிருங்க. நான் நாளைக்கு காலையில இருந்து சமைக்கணும். எங்க அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். தெரியாம வாங்கிட்டு வந்து வச்சிருங்க, நான் சமைச்சேன்னு சொல்லி எல்லாருக்கும் பரிமாறிடுறேன். விளையாடாத ஷில்பா. ஏங்க விளையாடல, நேராயிட்டு மணிய பாத்தீங்களா? இதுக்கப்புறம் என்ன சமைக்க முடியுமா? போங்க, ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வாங்க. எனக்கு ஒரு 6 நைஸ் தோசை, ஒரு 5 இட்லி, 4 வடை, 3 இடியாப்பம், 2 ஆப்பம், ஒரு கிளாஸ் காபி. மிச்சம் எல்லாருக்கும் என்னென்னலாம் பிடிக்குமோ வாங்கிட்டு வாங்க. இங்க பாரு ஷில்பா, இந்த ஒரு வேளை மட்டும் தான் நான் வாங்கிட்டு வருவேன். மதியத்துல இருந்து நீ தான் சமைக்கணும். ஏங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சமாளிச்சிருவாங்க. நாளையில இருந்து எப்படி சமைக்கணும்னு கத்துக்கிட்டு சமைக்கணும். ப்ளீஸுங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான். நாளையில இருந்து இப்படிலாம் கேட்க கூடாது. காலையில 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விடுவேன், நீ தான் சமைக்கணும்னு சொல்லிட்டேன். சரிங்க. நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். சரிங்க. என்னது இது இப்படி ஆயி போச்சு? அப்ப தினமும் இந்த வீட்டுல நம்ம தான் சமைக்கணுமோ? அது முடியாதே, கஷ்டமாச்சே. இப்ப என்ன பண்ணலாம்?
டேய் எத்தனை தடவை சொல்றது சந்திரன் கூப்பிடாதேன்னு. அதுவும் இவ்வளவு சவுண்டா எல்லாருக்கும் கேக்குற மாதிரி கத்தி கூப்பிட்டு இருக்க. யாருக்காவது கேட்டா என்ன ஆகுறது? இப்ப எதுக்குடா இவ்வளவு அவசரமா வந்து கூப்பிட்டு இருக்க? என்னாச்சு? அது பெருசு ஏதோ மண்டையை போட்டுருச்சா என்ன? ஆமாடா, அந்த ஆள் போய் சேர்ந்தாதான் சொத்தை வேற யார் பேருக்காவது எழுதி கொடுப்பாங்க. இல்லனா இப்போதைக்கு எழுதி கொடுக்க மாட்டாங்களா, அதனாலதான் கேட்டேன் பெருசு போயிடுச்சான்னு. ஆமா, அப்படியா? அந்த சரோஜினி வீட்டை விட்டு போயிட்டாளா? என்னது இல்லையா? நான் அதை எதிர்பார்த்து தானடா லெட்டரே போட்டேன். என்னாச்சு விவரமா சொல்லு. அப்படியா? வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா? அப்படியா? சூப்பர்ரா. நான் நினைச்சதோட சூப்பரா தான் இந்த விஷயம் பரவி இருக்கு. என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? ச்சே, நான் நினைச்சது ஒண்ணு, அங்க நடந்திருக்கிறது ஒண்ணு. புஷ்பனிமா நம்பல. என்னது, அம்மா புஷ்பனியா அடிச்சிட்டாங்களா? அஸ்வின், நான் இப்படி நடக்கும்னு யோசிச்சு கூட பார்க்கல. எல்லாருக்கும் சரோஜினி அணி மேல சந்தேகம் வரும்னு நினைச்சேன். வீட்டை விட்டே வெளியே துரத்துவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆயிடுச்சுடா. அஸ்வின், இது சூப்பர் பிளான்டா. ஒர்க் அவுட் ஆயிருந்தா அந்த சரோஜினி வீட்டை விட்டு வெளியே போயிருப்பா. ஆனா ஏன் வீட்டுல யாருமே நம்பலன்னே புரியலையே. இருந்தாலும் அண்ணி சொல்லியே யாருமே நம்பலன்னா என்ன அர்த்தம்? டேய், நீ எனக்கு சப்போர்ட்டா இல்ல அவங்களுக்கு சப்போர்ட்டாடா? நீ பேசுறது பார்த்தா எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே தெரியல. அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. பேச்சே சரியில்லை அஸ்வின். நானே பிளான்லாம் சொதப்பிருச்சேன்னு அப்செட்டா இருக்கு. நீ என்னடானா அவங்க அழுதாங்க இவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னு பேசிட்டு இருக்க. இப்ப என்னடா பண்றது? பிளான் இப்படி சொதப்பிருச்சு. நான் இந்த விஷயத்துல சரோஜினி எப்படியாவது மாட்டுவான்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் வேஸ்டா போச்சு. அஸ்வின், ஆனந்தன் வீட்டுக்கு வரல தானே? இந்த விஷயம் ஆனந்தனுக்கு தெரியுமா? அப்போ முதல்ல ஆனந்தனை வீட்டுக்கு அனுப்பணும். ஆனந்தனை வீட்டுக்கு போனாதான் இந்த விஷயத்த ஆனந்தன்கிட்ட சொல்லுவாங்க. கண்டிப்பா அண்ணே சரோஜினியை பத்தி தப்பா தான் நினைப்பாரு. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கல. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை அவர் பேசின பேச்சு தாங்க முடியாம சரோஜினி அண்ணி வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. அதனால இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா வீட்டுல போய் சண்டை போடுவாரு. பிரச்சனை பெருசாவும் சரோஜினி அண்ணி வீட்டை விட்டு வெளியே போவாங்க. முடியாது அஸ்வின், நான் எவ்வளவு பெரிய பிளான் தெரியுமா இதை வச்சு பண்ணி வச்சிருந்தேன். எல்லாம் வேஸ்டா போச்சு. அந்த வீட்டை விட்டு ஒருத்தரா வெளியே போனாதாண்டா சொத்து எல்லாம் எனக்கு வரும். இல்லைன்னா வேற யாருக்காவது போயிடும். சொத்து சீக்கிரம் நம்ம கைக்கு வந்தாதான் இந்த வீட்டை விட்டு கிளம்ப முடியும். ஏன்னா எவ்வளவு நாளைக்கு இங்கே டேரா போட்டு உட்கார்ந்துருக்க சொல்றேன். நான் நினைச்ச பொண்ணும் எனக்கு கிடைக்கல. பிடிக்காத தலைவலியை பிடிச்சி என் தலையில கட்டிட்டாங்க. அதனால என்னை பொறுத்த வரையும் எனக்கு பணம் மட்டும்தான் இப்ப முக்கியம். சொத்து என் பேருக்கு வந்துச்சுன்னா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். டேய், இப்போதைக்கு கைவசம் வேற எந்த ஐடியாவும் இல்ல. கிடைச்ச ஐடியாவும் விடக்கூடாது அஸ்வின். சீக்கிரமா போய் அண்ணன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவரை முதல்ல வீட்டுக்கு அனுப்பி விடுவோம். அங்க போனாலே போதும், எல்லாரும் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவாங்க. சண்டை பெருசாகும். சரோஜினியை இவரே அடிச்சு வெளியே துரத்திடுவாரு. வா போலாம். நான் முதல்ல போய் அண்ணன்கிட்ட பேசிட்டு நிக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வா.
உன்னைய நான் இப்ப கூட்டிட்டு போனா தேவையில்லாம இந்த சண்டையை நான் மூட்டி விடுறேன்னு நினைப்பாங்கடா. அதுவே நீ இயல்பா வந்து சொல்ற மாதிரி சொல்லு. என் மேல யாருக்கும் வந்து சந்தேகம் வராதுல்ல, அதுக்குதான் நான் போறேன். நீ வீட்டுல இருந்து இப்பதான் வந்து இந்த விஷயத்த என்கிட்ட சொல்ற மாதிரி சொல்லு. ஆனா முழுசா எதுவுமே சொல்லாதடா. ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் சொல்லு. ஆனந்தனே வீட்டுக்கு போயிருவாரு. அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் முழுசா அவங்க சொல்லிடுவாங்க. புரியுதா? வா போ. அண்ணா. என்னப்பா சூர்யா? அண்ணே அது வந்து வீட்டுக்கு போலியா? ஏன் கேக்கா? இல்லண்ணே சாப்பிட்றதுக்கு தான் வீட்டுக்கு போலியான்னு கேட்டேன். காலையில வரும்போது நீ தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். அதனால இன்னும் பசிக்கல, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போகணும். அப்படியா? நேரத்துக்கு போய் சாப்பிடுங்கண்ணே. நான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே, நீங்க போங்க. பரவாயில்ல சூர்யா, இருக்கட்டும். நீ ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டுட்டு வா. நான் இந்த வேலையில முடிச்சுட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டே. ஏன்னு முதல்ல உடம்பு கவனிங்க. நான் எப்பவுமே காலைல சாப்பாடு கொஞ்சம் லேட்டா தான் சாப்பிடுவேன். அஸ்வின் எதுக்கு இப்படி கூப்பிட்டுட்டு ஓடியாரான்? என்னவா இருக்கும்? ஏதோ அவசர வேலையா இருக்குமோ? வீட்டுல பிரச்சனையா? என்ன பிரச்சனை? என்ன சொல்லி அஸ்வின்? குஷ் பண்ணி அம்மா அடிச்சுட்டாவ்ளா? என்ன சொல்லியா? என்ன பிரச்சனை? சரோஜினி எதுக்கு அழுதுட்டு இருக்கா? அஸ்வின் என்ன சொல்ற? அண்ணே அண்ணி அழுதுட்டு இருக்காங்களா? நீங்க அப்படின்னா உடனே போங்க. உங்க வேலையை நான் பாத்துக்கிட்டே. சரி சூர்யா, நீ பாத்துக்க, நான் போயிட்டு வரேன். டே சூப்பர்ரா, சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன். அண்ணனும் வீட்டுக்கு போயிட்டாரு. இல்லன்னா இப்போதைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு. நல்ல வேலை போயிட்டாரு. இது வீட்டுல பிரச்சனை பெருசாக போகுது. நம்ம மெதுவா வீட்டுக்கு போய் யார்ட்டையாவது கேட்டுக்கலாம். இப்போதைக்கு வீட்டுக்கு போக வேண்டாம்டா. இங்க இருந்து வேலையை முடிச்சிட்டு மெதுவா போவோம். அதுக்குள்ள அந்த சரோஜினி வீட்டை விட்டு போயிருவா. பாவம் பார்த்தா நம்ம வாழ முடியாதுடா. நம்ம வாழணும்னா யார வேணாலும் இப்படி வேணாலும் மாட்டி விடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்தை முதல்ல எழுதி வாங்கணும். அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியும். மாப்பு மாப்பு. ஷோ இந்த ஆளு வேற. ஏ மாப்பு. என்ன மாப்பு? ஒரு 500 ரூபாய் இருந்தா தாயா, நாளைக்கே தந்துருங்க. உங்களை நம்பி 500 ரூபாய் இல்ல 5 ரூபாய் கூட கொடுக்க கூடாதுன்னு அக்கா சொல்லியிருக்காவ. நான்லாம் 5 பைசா கூட தரமாட்டேன். மாப்பு நான் யாரியா உனக்கு? மச்சான் மச்சான் உதவி இருந்தா மலையே ஏறலான்னு சொல்லியிருக்காவ. ஆனா நீ இந்த மச்சானுக்கு ஒரு உதவி செய்ய மாட்டேங்கிறியா? நீ என்ன உதவி கேட்டாலும் நான் செய்வேன். நீ மலை என்ன கடல்லையே ஏறி போலாம். அதுதான் தவறான விஷயம். என் மாப்பிள்ள கடலை தாண்டணும்னு சொன்னா கப்பல்ல ஏத்தி விடுவேன். ஏடே நீ சும்மா இருல பொடிப்பேடே. இது மச்சானுக்கும் மாப்பிள்ளைக்கும் நடுவுல உள்ள விஷயம். என்ன மாப்பு, சரிதானே? டே அஸ்வின் என்னடா சொல்ற? அதுக்கு என்னைய முட்டாள்னு சொல்லுவியா? மாப்பு அவன் கிடக்கா சுண்டக்கா. மச்சானுக்கு ஒரே ஒரு 500 ரூபாத்தா. நாளைக்கு 9 மணிக்கு திருப்பி தந்துரு. இப்ப என்ன உங்களுக்கு 500 ரூபாய்க்கு அவசர செலவு வந்துருச்சு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில 9 மணிக்கு உங்களுக்கு காசு வருதுல்ல, அதை வச்சு பாத்துக்கங்க. இப்பெல்லாம் என்னால தர முடியாது. அப்போ உங்ககிட்ட இருக்கு ரூபா இருக்கு, அப்படிதானே? இங்க பாருங்க மச்சான், என்கிட்ட எல்லாம் காசு இல்ல. சும்மா இப்படி தொல்லை பண்ணிட்டு இருந்தீங்க, எங்க அண்ணன் சொல்லி கொடுத்துருவேன். மாப்பு உங்க அண்ணனுவ தோட்டத்திலேயே இல்ல, எல்லாரும் வீட்டுக்கு போயிருக்கானுவ. அதனாலதானே நானே தைரியமா வந்து கேக்கேன். ஓஹோ, எங்க அண்ணன் இங்க இல்லங்கிற தைரியத்துலதான் வந்து கேக்கீங்களோ? இருங்க இப்பவே போன் போட்டு எங்க அண்ணன் சொல்றேன். ஐயோ வேண்டாம் மாப்பு வேண்டாம். பிறகு உங்க அண்ணன் என் மேல குதிச்சு விளையாண்டுருவாரு. எங்க அண்ணன் மேல இவ்வளவு பயம் இருக்குல்ல, ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. இந்த மாதிரி இன்னொரு தடவை பணம் கேட்டுட்டு வந்தீங்க, எங்க அண்ணன் சொல்லி கொடுத்துருவேன். ஒரு அவசரம் தானையா கேக்கே? என்ன அவசரம் உங்களுக்கு? குடிக்கணும் அதானே? இல்லையா, வர வழியில ஒரு 5 வயசு பிள்ளை ஆஸ்பத்திரிக்கு போகணும், காசு இல்லைன்னு கேட்டுச்சு.
அதுக்கு உதவி செய்யறதுக்கு தாயா கேக்கே 5 வயசு புள்ள உதவி கேட்டுச்சு உங்ககிட்ட ஆஸ்பத்திரிக்கு போனோன்னு அதுவும் தனியா இதை நான் நம்பணும் தனியா இல்லப்பா அவங்க பாட்டியும் கூட வந்தாவ பாட்டி கூட வந்து 5 வயசு புள்ள உங்ககிட்ட உதவி கேட்டுச்சு இல்லப்பா பாட்டியும் பேத்தியும் சேர்ந்துதான் உதவி கேட்டாவ அப்படியா என்ன செய்தா அது அது வந்து கேன்சராப்பா ஓஹோ நீங்க கொடுக்குற 500 ரூபாயில அந்த பிள்ளைக்கு கேன்சர் சரியாயிருமாமோ இல்லப்பா சிறு துளி பெரு வெள்ளம் நான் 500 ரூபா கொடுப்பேனா என்னைய மாதிரியே நிறைய பேர் 500 ரூபா கொடுத்தா அந்த பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கும்லப்பா சீக்கிரமா உடம்பு சரியாயிரும் அதுக்குதான் அப்படியா நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அந்த பேத்தியும் பாட்டியும் என்கிட்ட நேரடியா கூட்டிட்டு வாங்க நிஜமாலே அந்த பிள்ளைக்கு கேன்சர் இருந்தா நான் அண்ணன் கிட்ட சொல்லி மொத்த காசையும் வாங்கி கொடுக்கேன் அந்த பிள்ளைக்கு கேன்சரை சரி பண்றதுக்கு எவ்வளவு ரூபா தேவைப்படுமோ அவ்வளோத்தையும் நம்மளே கொடுப்போம் கூட்டிட்டு வாங்க போயிட்டு அது இப்ப எங்க இருக்கோ எப்படி இருக்கோ யாருக்கு தெரியும் வர வழியில பார்த்தது 500 ரூபா மட்டும் எப்படி கொடுப்பீங்க அது வந்து அடுத்த தடவை பார்க்கும் போது கொடுக்கலாமேன்னு நினைச்சேன்பா அப்படின்னா அடுத்த தடவை பார்க்கும்போது கையோட கூட்டிட்டு வாங்க மொத்த பணத்தையும் நானே அண்ணன் கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்கேன் இப்ப போய் ஒழுங்கா வேலையை பாருங்க டே அஸ்வின் வாட போலாம் 500 ரூபாயில கேன்சர் பேஷண்ட காப்பாத்திடுவாராம் பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேண்டாம் இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே உண்மையாவே ஒரு பாட்டியும் பேத்தியும் கூட்டிட்டு வந்தா லட்சக்கணக்கா பணம் வாங்கலாம் போல இருக்கே பண்றேன் சீக்கிரமா ஏற்பாடு பண்றேன் வாங்குறேன் லட்சமா உன்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறேன்